அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்று என்னுடைய சொந்த படைப்பல்ல, இளங்கோவடிகள் அருளிய சிலப்பதிகாரம் ஓர் பார்வை என்பதை மிக சுருங்க இங்கே உங்களுக்காக கூறியிருக்கிறேன். சுவைத்து மகிழுங்கள். தமிழில் ஆகச்சிறந்த ஒரு காப்பியம் சிலப்பதிகாரம். வாருங்கள், சில நிமிடங்கள் சிலப்பதிகாரத்தோடு சிலாகிப்போம். தமிழில் தோன்றிய இலக்கியங்களில் தனிச்சுவை தருவது சிலப்பதிகாரம். அதனை இயற்றி இளங்கோவடிகள் ஒரு சேர மரபில் வந்த இளம் துறவி. இல்வாழ்க்கையின் இயல்புகளை அனுபவத்தால் அறியாதவர், எனினும் அதனை பற்றி ஆழமாக சிந்தித்தவர். தமிழின் வாழ்வியலில் சிறப்பு பெற வேண்டுமென எண்ணியவர். தான் கண்ட சமூக நிலையின் குறைகளை போக்க புதிய வழிகளை தேடி சிந்தித்தவர். அவரது சிந்தனையின் தோற்றமே சிலப்பதிகாரம் காவியமாயிற்று. ஆணும் பெண்ணுமாக கூடி வாழும் குடும்ப வாழ்வு சமூகத்தின் அடித்தளமானது. நாட்டு வாழ்வை நலம்பெறச் செய்வது இயற்கையோடு இணைந்த இல்லறமே நல்லறமாகும். இனியதோர் காவியத்தின் உள்ளுரை பொருள் கற்றோர் அதனை அறிவர், மற்றோர் பயன்பெற எடுத்துரைப்பர். சிலப்பதிகாரத்தை ஆழமாக படிக்கும்போது இளங்கோவின் நுண்மான் இழை புலமையை காண முடியும். பழைய இலக்கியம் என கருதாமல் எந்த காலத்தில் இயந்திரும் என்பது புரியும். காலம் யாவையும் கடந்து இன்றும் அதன் புகழ் நிலைக்க இதுவே காரணம். அதனை மீட்டு பார்க்கும்போது மேலும் புதிய சுவைகள் தலை காட்டும். சிலம்பின் அமைப்பு நமது சிந்தனையை கிளறுவது. முத்தான 3 காண்டங்கள், புகார், மதுரை, வஞ்சி என 3 ஊர் பெயர்களை தன்னகத்தே இணைத்துள்ளது. காண்டத்திற்கு 10 என 30 காதைகள் கூறி 3 நாட்டு வாழ்வியலை எடுத்துரைத்து மூவேந்தர் திறன் காட்டுகின்றன. குடும்ப நிலையில் இருவரது வாழ்விலும் நிலைமாறி மூவரானால் முடிவு என்ன? இது சிலம்பு எழுப்பும் கேள்வி. திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் இது காவியத்தின் தொடக்கம். திங்களையும் ஞாயிறையும் மாமழையும் மனிதன் வணங்க வேண்டும். இளமையும் செல்வமும் யாக்கையும் நிலையா இது காவியத்தின் முடிவு. இளங்கோ கூறும் அறிவுரை நிலையால் தெளிந்த முடிவல்ல, நடைமுறை வாழ்வியலை காட்டி நமக்கு கூறும் புத்திமதி அவை. கோவலன், கண்ணகி, மாதவி மூவரது வாழ்க்கையின் முடிவு குடும்ப நிலையின் முடிவு. இது சமூக நிலையிலும் நாட்டு நிலையிலும் ஏற்படுத்தும் விளைவு. இயற்கையை மீறினால் ஏற்படும் துன்பம் மனித குலத்திற்கே மாசாகிவிடும். பெண்மையும் ஆண்மையும் இணைந்த இன்பமான இல்வாழ்வு எப்படி சிதைகிறது? கதையின் ஆரம்பம்தான் அதன் முடிவு. நெஞ்சையெல்லும் சிலப்பதிகாரம் இளங்கோவடிகளின் பார்வையில் கண்ணகியின் சிலம்பு முப்பெயர் பெறுகிறது. கண்ணகியின் கால்களில் பண்ணமை சிலம்பு, பொற்கொல்லன் பார்வையில் சில்லரி சிலம்பு, இளங்கோவின் பார்வையில் சூழ்வினை சிலம்பு. ஒரே சிலம்புதான் இடம் மாறும்போது தன் நிலை மாறுகிறது. பெண்ணின் சொல் காத்து நிற்கிறது சிலம்பு. கண்ணகியின் கற்பு நிலையை காட்டி நிற்கிறது. கணவன் கல்வன் என்ற பழி பெற்றபோது சிலம்பு கொண்டே அப்பழியை துடைத்து விடுகிறாள் கண்ணகி. சொல் காக்க மறந்த கோவலனும் பாண்டிய மன்னனும் சிலம்பின் சிறப்பு உணர்ந்தவர்கள். பெண்ணின் பெருமை அறியாதவர்கள். இறப்பினாலே அதனை உணர்கிறார்கள். இல்லறம் உணர்ந்த கண்ணகி சிலம்பு துணை கொண்டு மன்னனையே வெல்லும் ஆற்றல் பெறுகிறாள். சிலப்பதிகாரம் பெண்ணின் சிறப்பை உலகறிய செய்ய காரணமாகிறது. கண்ணகியை தெய்வமாக்கி விடுகிறது. இல்வாழ்க்கையில் இணையும் ஆணும் பெண்ணும் மனத்தால் இணைபவர்கள். அதனால் தன் இன்ப அனுபவங்களையும் மனத்தாலே பகிர்ந்து கொள்ள வேண்டியவர்கள். இல்லறத்தில் ஈடுபடும் கோவலனும் கண்ணகியும் இன்பமாக இல்லறத்தில் ஈடுபட்டு சில காலம் செல்கிறது. கோவலன் பாராட்டும் இலக்கணமாகவே கண்ணகி வாழ்கிறாள். கணவனோடு அன்பையும் காதலையும் கொண்டு மனத்தாலே நிறைந்து நிற்கிறாள். ஆனால் கோவலனோ சொல் திரம்புகிறான், தன்னிலை மறக்கிறான். காரணம், புகார் நகரத்தின் புகழ்மிக்க நாடக கணிகை மாதவி ஆடவரை மயக்க ஆள்வதற்கான காம பயிற்சி பெற்றவள், இல்லறத்தை உணராதவள், பொருளீட்டும் வல்லமை பெற்றவள், அன்பு நிலை அறியாதவள், தன் அழகால் அனைவரையும் வசப்படுத்தக்கூடியவள். மாதவியின் ஆடல் திறத்தை காணும் கோவலன் அவள்பால் காதல் கொள்கிறான். இல்லாளை மட்டுமல்ல, இல்லறத்தையும் மறக்கிறான். வீடு செல்லாமல் வீதியிலே செல்கிறான். மாமலர் நெடுங்கண் மாதவி மாலை இந்த நினைவுகளே நெஞ்சில் நிற்கிறது. அவன் உள்ளத்தில் உறைந்திருந்த கண்ணகியின் கயமலர்கண் மறைந்து விடுகிறது. குடும்பத்தின் நினைவின்றி மாதவி நினைவுகளோடு பயணிக்கிறான். விளைவு, மாதவி கருவுறுகிறாள். கருவிலே மலர்ந்ததோ மணிமேகலை என்னும் பூமகள். கோவலன் வார்த்தையில் ஏற்படும் தவறான புரிதலால் மாதவியும் விட்டு பிரிகிறான் கோவலன். பொன்னிழந்து பொருளிழந்து வறுமையின் பிடியில் மீண்டும்
கண்ணகியோடு கைகோர்க்கிறான். வாழ்வியலுக்கு பொருள் தேடி கைகோர்த்த கண்ணகியோடு புகார் நகரிலிருந்து மதுரை மாநகருக்கு பயணிக்கிறான். தொழில் செய்ய பொருள் வேண்டி மனைவியின் காற்சிலம்பில் ஒன்றை விற்பதற்காக வீதி வீதியாக திரிகிறான். வீதியில் கண்ட பொற்கொல்லனும் தான் திருடிய சிலம்பிற்கு கோவலனை பலியாக்க எண்ணி கல்வனாக்கி கொலைகளத்தில் நிறுத்தி விடுகிறான். உண்மையறியாத பாண்டி நெடுஞ்செழியனோ கோவலனை கல்வன் என்றாக்கி அவன் மரணத்திற்கு காரணமாகிறான். ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்பதற்கிணங்க கோவலன் தவறுக்கு தகுந்த தண்டனையாக அமைந்திடுகிறது. தகவல் அறிந்த கண்ணகி மற்றொரு கால் சிலம்புடன் மன்னனை அணுகி நீதி கேட்கிறாள். தவறிழைத்த பாண்டிய மன்னன் உண்மை அறிந்து செங்கோல் சாய்ந்து யானோ அரசன் யானே கல்வன் என கூறி மண்ணோடு மடிகிறான். அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் என்பது இங்கே வெளிப்படுகிறது. கற்பு நெறி தவறாத கண்ணகியின் கோபம் மதுரையே தீக்கரையாக்குகிறது. பெண்களும் குழந்தைகளும் நீங்களாக கயவர்கள் மாண்டார்கள். கணவனை இழந்த கண்ணகி இறுதி காலத்தில் மதுரையில் இருந்து வஞ்சிக்கு குடிபெயர்கிறாள். உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏற்றுவர். சேரன் செங்குட்டுவன் இமயத்திலிருந்து கல் சுமந்து கண்ணகிக்கு சிலை எழுப்பினான். சிலப்பதிகாரம் சிறப்புகள். நெஞ்சையெல்லும் சிலப்பதிகாரம் என்போர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு என்றான் மகாகவி பாரதி. முதன்மை காப்பியம், முத்தமிழ் காப்பியம், மூவேந்தர் காப்பியம், நாடக காப்பியம், இரட்டை காப்பியம் என அத்தனை சிறப்புகளையும் தன்னகத்தே கொண்டது இந்த அற்புதமான சிலப்பதிகாரம். அடிகளே நீங்களே அருளுக என சீத்தலை சாத்தனார் எடுத்துரைக்க இளங்கோவடிகளால் அருளியது சிலப்பதிகாரம். அவ்வப்பொழுது சுவைத்து மகிழ வேண்டியது நமது கடமை. வாழ்க வளத்துடன்.